இல்ல இலை சுருளுக்கு இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும்? இலை சுருளுக்கு என்னனால் இது அடிக்கணும். சோரோவோ மிச்சுவோ மிச்சம் அடிக்கும். மிச்சம் அடிச்சா இல்ல சுருள் இலை சுருளுக்கு மிச்சு தான் அடிக்கிறேன். மிச்சம் அந்த கோல் பாடும் அந்த கோல் குளிர்மை கிடைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இது என்ன இனா முளகான இந்த சுருள் ரயனி பாருங்க. இது வந்து ரயனி இன முளகாயாம். பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது என்ன அப்படியே பூ புஞ்சோட பாருங்க, காட்டுங்க. பூ புஞ்சரோட பாருங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, சிவராயன் விளையாட்டோட்டத்தில் நிற்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து நாங்கள் வந்து நிற்கிற வந்து சிவராயன் விளையாட்டோட்டத்தில் நிற்கிறோம். வணக்கம் அண்ணே. ஓகே. என்ன இந்த சுத்தி முத்தி இருக்கிற தோப்புலங்கையில இல்ல இந்த அம்மங்களுடைய வயல் ஃபுல்லா வந்து எல்லாட்ட முளையாக்கணும் வளைஞ்சிட்டு உங்க என்ன பண்ணா தப்பி நிக்குது போறாங்க. அங்க அதுல செல்றா எங்கட தம்பியாட்ட அதுல கொஞ்சம் கிடாது. அதுல எங்கடாக்கு வேற 2 பேட்டா நான் நிக்குது. இது பக்கத்து தர உங்கண்டு முளையாக்கண்டு அதே மாதிரிங்க அது உங்கண்டா பாருங்க. 2 தர முளை வந்து இவற்றை தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இது வந்து இப்ப இந்த முறை வந்து புதுசா வந்து வெள்ளம் எல்லாம் போட்டு அந்த வெள்ளத்துக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அழிவடைஞ்சிட்டு, ஆனா இவற்ற வயல் மட்டும்தான் வந்து இவற்றையும் இவற்ற தம்பிட்ட வயலும் 2 பேட்ட வயலும் வந்து இந்த முறை வந்து அழிவடையாம வச்சிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இது என்ன இனா முளகான? இது ரயனி பாருங்க. இது வந்து ரயனி இன முளகாயாம். பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது என்ன அப்படியே பூ புஞ்சோட பாருங்க, காட்டுங்க. பூ புஞ்சரோட பாருங்க. இப்ப திருப்பியும் பூக்கு தானே இது வச்ச. இது எத்தனை எவ்வளவு ஆழமா இந்த பயிர் வச்சு? தை மாதம் வச்சது. தை மாதம் வச்ச நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து தை மாதம் வச்ச பயிராம். பாருங்க, இப்ப நான் 2-3 ரூபாய் ஆஞ்சு போட்டேன். பச்சை 2-3 ஆஞ்சு போட்டிய. பாருங்க, இங்க வந்து இப்ப சரியான காத்து வர அடிக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து நான் வந்து தவறுன பழம் எல்லாம் நேற்று ஆஞ்சா. தவறுன பழம் நேற்று ஆஞ்சு ஒன்று காய விட்டுட்டாங்க. எத்தனை நாளைக்கு ஒருக்கா இதுக்கு வந்து மிளகா ஆய்வியல்? நான் 5-6 நாளைக்கு ஒருக்கா. 5-6 நாளைக்கு ஒருக்கா. நீங்க தனியா தான் ஆயிரது இல்ல சம்பளம் கூறி கொடுக்குறேன். மிளகா பச்சை மிளகா மலிவு தானே. பெண்ணையில போகுது சந்தையில என்ன 200 ரூபா போகுது. 200 ரூபா போகுது. 200 ரூபானா காட்டாதானே? ஒரு 1000 ரூபா போனாலும் பரவாயில்ல. நான் 1000 கூடி கட்டாத. அது நான் தனியா தான் 1000. தனியா தான் 1000. வீட்டுக்காரன் பாறையில ஒரு தரம் பாறையில பாருங்க. இப்ப வந்து அவர் ஒரு ஆளுதவி இல்லாம தனியத்தனம் வந்து இந்த வேலையை வந்து செய்து இப்ப வந்து மிளகாயம் வந்து தனியத்தனம் வந்து ஃபுல்லா வந்து 1000 பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரஜினின்னு சொல்லி ஒரு மிளகா பாருங்க இப்படி வந்து நல்லா காய்ச்சிருக்குன்னு சொல்லி. இது போக காய சிறுத்து கொண்டு போவோமோ இல்ல பெருக்கும் காய பெருக்கும். நீங்க தண்ணி இறைக்கிறத பொறுத்தோம் இறைக்கிறது ஒரு நாள் உரைச்சி கொடுத்தா காய்க்கும். ஒரு நாள் உரைச்சி கொடுத்தா காய்க்கும். ஒரு நாள் இறைக்கிறது நீங்க 1 நாளைக்கு இறைக்கும். 1 நாளைக்கு. இப்ப காலையில மாறதுக்கு இது ஒண்ணும் செய்யலையோ இந்த மிளகா கண்டு ஒரு பிரச்சனை. எனக்கு என்ன பொறுத்தவரையில இந்த இனம் பரவாயில்ல போடக்கு. இந்த இனம் பரவாயில்ல. இதுக்கு முதல் வேற இனம் வச்சிருக்கிறீங்களோ? இல்ல, நான் இந்த இனம் வைக்க இல்ல. இந்த முறை இது புதுசா வச்சிருக்கீங்களா? எனக்கு இது பரவாயில்ல போடக்கு. சூப்பர் மிளகா நல்லன்னு சொல்றேன். அதான் நீங்க என்ன அது அங்காலே ஒரு சூப்பர் அது பட்டு போச்சு. அது பட்டு போச்சோ? கொஞ்சம் பச்சனீங்களோ சூப்பர். அது அந்த இனம் சரியில்லை. இது நின்று பிடிக்க அது பட்டு போச்சு. பாருங்க, இந்த இனம் மிளகா வந்து பாருங்க இது வந்து நின்று காய்க்குது. பாத்தீங்கன்னா நீங்க பச்சை மிளகா பாருங்க. இப்ப வந்து விலையும் குறைவு தான், ஆனா நல்லா காய்க்குது. அதே சமயம் இப்ப அங்கால வந்து சூப்பர் இன மிளகா வச்சவராம். அது வந்து வந்து சரியான குறைவான மாதிரி ஐயா சொல்றார். இது இதுலயே பழம் ஆயலையோ நீங்க? இதுல செத்தல் மிளகாய் விட்டு கிடக்கும். இல்ல, இது எனக்கு நேரம் இல்ல விட்டேன். இதுலயும் பச்சை மிளகாய் ஒன்று இருக்கேன். இதுலயும் ஆயிரம் நீங்க. இது ஹைபிரிட் என்ன சூப்பரா? இது ஹைபிரிட் மிளகா ரயானி இல்ல. ஆனா பாருங்க, இது வந்து பாருங்க இந்த மிளகா வந்து இது வந்து ஃபுல்லா வந்து மிளகா பழம். பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து மிளகா பழ தோட்டம் தான் சொல்லணும். இந்த அப்படித்தான் மிளகாய் கிடக்கு. பாருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஃபுல்லா வந்து மிளகா தான், மிளகா பழம் தான். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு ஆசையா தான் இருக்குது. இப்ப பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு நீங்க இறக்கிறே இல்லையோ? இறக்க போறேன் நாளைக்கு. புள்ளிச்சேரிக்கு நீங்க நாளைக்கு இறக்க போறீங்க. பாருங்க, இது வந்து இப்ப புள்ளிச்சேரிக்கு விட்டு கிடக்காம பாத்தீங்கன்னா தெரியும். தரக்கு அடியில பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இது வந்து நாளைக்கு தான் நான் வந்து இதுக்கு வந்து இறக்க போறாராம். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி.
வேற என்ன பயிர் நீங்க வச்சிருக்கீங்க? வண்டியும் உங்கண்டியோ? இந்த வண்டி இது என்ன வண்டி? புது இனமா அது ஒரு மலார் வண்டி. என்ன ஏன் அப்படி சொல்றீங்க? இதான் சரி. இவன் அவன் பேகாட்டி போட்டான் அவன். இதான புது இனமா? என்ன இனம்? அது நல்ல இனம் தந்தானா டின்னாண்டு தந்தானா பேகாட்டி அவன். பாருங்க இது வந்து ஒரு பொச்சு மாதிரி கிடக்கு இந்த வண்டி. இது வந்து ராதாவும் இல்ல அபெக்ஸா. ராதாவும் இல்ல தாய்வான். தாய்வான் என்ன பண்றவங்க என்ன காய்ச்சி உங்களுக்கு என்ன கை கொடுத்தோ வண்டி? ஒவ்வொரு நாளுமே ஆகணும் இந்த வண்டி. இது ஒவ்வொரு நாளுமே ஆகணும். இது வந்து அடியில ஒரு வண்டி கேடாக்கு. இந்த வண்டி பரவாயில்ல தானே, நல்ல வண்டிக்கு முத்தையில தானே. நித்திரா இல்ல எனக்கு இந்த வண்டி வச்சதுல இருந்தா ஒவ்வொரு நாளுமே ஆஞ்சு கொண்டு கொடுவோம். பாருங்க இது வந்து இப்படி வண்டி வந்து முத்தாட்டி வந்து இப்படி இருக்கும் பாருங்க, முறியும் டிக்கண்டு இல்லைன்னா முத்திப்போங்க. இது சந்தையில மதிப்போம் இந்த காய்க்கு. அந்த சந்தையில போனாடி சொல்றான் உதயோ ஏன் உடனே முத்துதாமே. ஆமா வச்சிருக்கா முத்துது. அப்ப மதிக்கிறாங்க. அதே நீங்க கைய விட்ட நீங்க வேண்டாம் இந்த வேலை வேண்டாம். அதோட ராதா வச்சிருக்கலாம் நீங்களே. ராதா இல்ல மற்றது விட்டுருக்கா அந்த இந்தியன் இல்ல மற்றது பால் வண்டி வீட்டுல 4 மூலக்க அது வச்சிருக்கிறேன். அதை வச்சுதான் எல்லாம் காய்ச்சிருக்கேன். அதான் எல்லாரும் பேசுறாங்க தோட்டக்காரர். நான் மாறி வச்சு பிழைச்சி போயிருந்தோம். என்ன வச்சு பாப்பாண்டு வச்சு எல்லாம் சரி எல்லாம் இந்த தோட்டம் பிழைச்சி போய் எனக்கு தோட்டம் பிழைச்சி போச்சு. பாருங்க இப்ப இந்த முறை வந்து வச்சு பாப்பாண்டு சொல்லி புதுனா வண்டி வச்சவராம். இந்த முறை வண்டியே சரி என்ன மாதிரி ஐயா சொல்றாரு. பாருங்க வண்டியெல்லாம் வந்து பொச்சு மாதிரி கிடாக்கு. இந்த காத்துக்கு பாருங்க அப்படி பிச்சு அடிச்சு போய் கிடாக்கு. இதுல இருந்து கொட்டை எடுத்து போடலாம் இந்த வண்டிக்கு. உங்களுக்கு போக வேண்டதே இல்ல எனக்கு வேணாம். இல்ல இதுல இருந்து எடுத்து போடலாம். நான் இந்த கை இந்த இனமே வேண்டாம். இந்த இனமே வேண்டாம். இந்த பார்க்கவே கோபம் வருது. அப்படி ஒரு கடுப்பு வருது. நான் கடைக்காரர் பேய் போட வந்தேன். என்ன இந்த இனத்தை அவரு கொடுக்க மீனா சரியில்லை. என்ன வந்து பாருங்க இந்த இனம் வந்து சரியில்லையா ஒரு பொச்சு மாதிரி தாய்வான் இனமா. நீங்களும் உங்களுக்கும் வந்து இப்படி ஒரு வண்டி இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க வந்து தாய்வான் இனம்னு சொன்னா வேண்டாதீங்க. இப்ப என்ன சொல்றாங்க இவற்றை இதன்படி வேண்டவனான்னு சொல்றார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஒவ்வொரு நாளும் வெட்டுவியல் உங்கள்ட சந்தை வழியே இது வந்து ஒரு மார்க்கெட்டான வண்டின்னு சொன்னா வந்து நீங்க வந்து இதை வேண்டி பயிரிடல ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்க அது வந்து எப்படி நிக்கன்னு சொல்லி சரியான பொச்சு மாதிரி கிடக்கு அந்த இனம். அதே சமயம் நீங்க பாருங்க மிளகா பாருங்க. இது வந்து ரஜினி மிளகா ஹைபிரிட் சூப்பர் அது வந்து எல்லாம் வச்சிருக்கிறார். இப்ப இந்த மிளகாயில இந்த எது விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வண்டியால தான் இவ்வளவு பிரச்சனை பண்ண மாதிரி ஐயா வந்து சொல்லிக்கொண்டு நிற்கிறார். இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு அழகாத்தான் இருக்குது. இது வந்து அழகிய மாலை பொழுதுதான் நாங்க வந்து இப்போ வந்து ஐயாவோட கதைச்சு கொண்டு இருக்கிறோம். பாருங்கோ இப்ப வாங்க தொடர்ந்து அங்கால போய் பாருங்க. இப்ப வந்து ஐயா நிக்கிற வந்து மிளகா பழ தோட்டத்துக்காக பாருங்க. வணக்கம் ஐயா. இப்ப இந்த மிளகா பழம் ஏன் ஐயா அப்படி வாடி எல்லாம் இப்படி இருக்கு? இது வாடி வாடிச்சாது அந்த மருந்து அடிக்கணும். சுருளுது இல்ல சுருளுது. இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும்? இலை சுருளுக்கு என்னன்னாலும் இது அடிக்கணும். இது சோரோவோ மிச்சோ மிச்சம் அடிக்கும். மிச்சம் அடிச்சா இல்ல சுருள் இல்ல சுருளுக்கு மிச்சம் தான் அடிக்கிறீங்க. மிச்சம் அந்த கோல் அந்த கோல் குளிர்மை கிடைக்கிறாங்க. மிச்சு இந்த சுருளோட வர்றது அடிச்சா சரி. அடிச்சா மிச்சோவள அவர நீங்கள் 16 லிட்டர் தண்ணிக்கு ஒரு அந்த கேன் இந்த அளவு முடி இருக்கல்ல அதால ஒரு கப்பு 3/4 கப்பு விட்டா சரி. 3/4 கப் விட்டா சரி. பாருங்க வந்து சில பேருக்கு வந்து அந்த அளவு தெரிஞ்சிரியா வந்து அந்த கப்புன்ற அளவை சொல்லினா வச்சிருக்கிற கப்புல இருந்து 3/4 கப்பை அளந்து விட்டாலாம் இந்த இலச்சுருள் வந்து எடுபட பண்ண மாதிரி ஐயா வந்து சொல்றாரு. பாருங்க உங்களுக்கும் இதை பற்றி அனுபவம் இருந்தா நீங்களும் வந்து எங்களோட வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப பாருங்க இந்த மிளகா பழம் இப்ப வந்து இப்படியே விட்டா வாடி செத்துல வராதோ. சரி ஆஞ்சு காய விடும். எத்தனை வெயில் காயணும்? ஒரு கிழமை விடணும். விட்டாதான் அந்த செத்தல் மிளகா என்ன விலை போகுது? செத்தல் மிளகா இப்ப 1000 ரூபா போகுது. 1000 ரூபா போகுது. பாருங்க செத்தல் மிளகா 1000 ரூபா போகுதாம். பச்சை மிளகா 200 ரூபா போகுதாம். பச்சை மிளகாய்க்கும் செத்தல் மிளகாய்க்கும் எவ்வளவு வந்து வித்தியாசம்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பாருங்கோ இதான் வந்து வெட்ட மிளகா தோட்டம். இப்ப நான் என்னென்றால் 5 கிலோ பச்சை மிளகா 5 காய விட்டா தான் 1 கிலோ செத்தல் மிளகா வரும். 5 கிலோ பச்சை மிளகா 5 காய விட்டா தான் 1 கிலோ செத்தல் மிளகா. கையும் கணக்கும் சரிதானே. காய விடுறதுதான் நட்டம். அதை விட நீங்க பச்சை மிளகா 5 கொடுத்துட்டு இருக்கலாம். இப்ப நீங்க செத்தல் மிளகா கொடுக்கறனாலும் சந்த வழியா கொடுக்கலாம். சாவச்சேரி கொடியா சாவச்சேரி செத்தல் மிளகா நாங்க பில்ல உரைச்சு அவங்க 800 ரூபா வைப்பாங்க. நாங்க கொண்டு போவோம். அவங்க 1000 ரூபாய் விற்பாங்க.
சந்தை வரையும் கட்டணும் என்ன 1000 ரூபா வைப்பாங்க. இப்ப அண்ணால 10 கிலோ மிளகாய் வித்தா எவ்வளவு சந்தை வரி கட்டுற நீங்க? நாங்க சேத்தல் மிளகாய் வித்தால் வரி கட்டுறேன். வரி கட்டுறது இப்ப மத்த நான் உள்ளால ஒன்றை கொடுத்துட்டு வந்துடுவோம். கத்தரிக்காய் இதுகள்னா இப்ப எவ்வளவு வரி கட்டுவீங்க? கத்தரிக்காண்டா 1000 ரூபாய்க்கு 40 ரூபா. 1000 ரூபாய்க்கு 40 ரூபா. 10,000 ரூபாய்க்கு வித்தா 400 ரூபா வரி கட்டணும். வரி கட்டுறதுக்கு ஆக்கள் இருக்கணும். வரிகள் வேண்டா வரி டிக்கெட் போடுறவங்க இருக்கிறாங்க சந்தையில வரி. சந்தையில இருக்கணும். இப்ப வாங்க தொடர்ந்து அங்கால போய் பாப்போம். இது போன்ற காணொளிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்யறேன்.